முருகனுக்கு என்ன சிறப்புனா, நம்ம தலையெழுத்து எவ்வளவு மோசமாக இருந்தாலும் அதை அவன் மாற்றி கொடுப்பான். நீ வறுமையில வாடணும், நீ நோயில வாடணும், நீ எப்போவுமே கஷ்டத்தில் இருக்கணும், நீ வாழ்க்கையில் நம்பிக்கை துரோகத்தை மட்டும்தான் பார்க்கணும், உனக்கு கல்யாணம் ஆகாது, நடந்தாலும் அந்த வாழ்க்கை நல்லா இருக்காது, உனக்கு பிள்ளை இருக்காது, பிறந்தாலும் அந்த பிள்ளையால உனக்கு சந்தோஷம் இருக்காது, என்ன வேணா பிரம்மன் நம்ம தலையில எழுதி இருக்கட்டும், முருகன் அதை மாற்றி கொடுப்பான். எப்படி மாற்றி கொடுப்பான் அப்படின்னா, அருணகிரிநாதருக்கு விதிக்கப்பட்ட தலையெழுத்து என்ன தெரியுமா? அருணகிரிநாதருக்கு என்ன தலையெழுத்து விதிக்கப்பட்டிருந்துச்சுன்னா, அவர் தற்கொலை செஞ்சுக்கிட்டு இறந்து போகணும். விதி வேலை செய்து திருவண்ணாமலை கோபுரத்தின் மீது தற்கொலை செய்து கொள்வதற்காக ஏறுகிறார் அருணகிரிநாதர். குதிக்க போறார், விதி வேலை செய்து. ஆனா குதிக்கும் போது முருகான்னு சொல்லிட்டு குதிச்சார். ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். என்ன சொன்னார்? முருகா. நம்ம தலைவர் முருகன் எப்ப யாரு கூப்பிடுவாங்கன்னு காத்துக்கிட்டு இருந்து அப்படியே ஓடி வருவார், மயிலை எடுத்துட்டு காப்பாத்த. இப்போ திருவண்ணாமலை கோபுர உச்சில இருந்து கீழே விழப்போனாரே, முருகன் ஓடி வந்து பிடிச்சார்ல, எத்தனை செகண்ட் ஆயிருக்கும்? இவ்வளவுதானே ஆயிருக்கும். முருகன் வந்ததை பார்த்தார் அருணகிரியார். அதை ரொம்ப அழகா பாடுறார், ரொம்ப அழகா பாடுறார். என்ன தெரியுமா சொல்றார்? எப்படி வந்தான் தெரியுமா முருகன்? சக்கர பிரசண்டகிரி முட்டக்கிழிந்து வெளி பட்டு கிரஞ்ச சைலம் தகர பெருங்கனக சிகர சிலம்பு தனி வெறுப்பும் அம்பும் என் திக்கு தடங்குவிடும் ஒக்க குழுங்க வரும் சித்திரப்பதம் பெயரவே சேடன் முடிதிண்டாட ஆடல் புரி வெஞ்சூர திடுக்கிட நடிக்கும் மயிலாம் பக்கத்தில் ஒன்றுபடும் பச்சை பசுங்கௌரி பத்மபதம் கமல் தரும் பாகீர் சில யோகீஸ்வரக்குரிய பரம உபதேசம் அருவி கைக்கு செல்லும் சரவணத்தில் பிறந்த ஒரு கந்த சுவாமி தனிகை கல்லார கிரி உருக வருகிறன மரகத கலாபத்தில் இலகுமயிலே. அப்படி மயிலை எடுத்துட்டு வந்தானாம். வந்தவன் என்ன பண்ணா? அருணகிரிநாதரை தாங்கி பிடிச்சான். தாங்கி பிடிச்சிட்டு தான் முத்து அப்படின்னு அடி எடுத்து கொடுத்தான். இவர் பாடினார்.